ஒருவன் பேசும் சொல்லே அவனுக்கு நண்பர்களையும் எதிரிகளையும் உருவாக்குகிறது என்பது சாணக்கியரின் வாக்கு. சாணக்கியர் கூறும் பேச்சுக்களை குறித்த முக்கிய குறிப்புகள் இதோ. 1. இனிமையாக பேசுங்கள். உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் உங்கள் பேச்சில் கனிவு இருக்க வேண்டும். இனிமையான பேச்சு மற்றவர்களை எளிதில் வசியப்படுத்தும். கசப்பான உண்மைகளை கூட பக்குவமாகச் சொல்லப் பழகுங்கள். 2. தேவைப்படும்போது மட்டும் பேசுங்கள். அதிகமாக பேசுபவர்கள் தங்களை அறியாமலேயே இரகசியங்களை உளறிவிடுவார்கள். மௌனம் ஒரு ஆயுதம். எங்கே அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வது அறிவாளியின் லட்சணம். தேவையில்லாத இடங்களில் பேசுவது உங்கள் மதிப்பை குறைக்கும். 3. இடத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப பேசுங்கள். யாரிடம் பேசுகிறோம், எந்த இடத்தில் பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேச வேண்டும். அறிஞர்களிடம் தர்க்க ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுங்கள். முட்டாள்களிடம் விவாதம் செய்யாமல் ஒதுங்கி விடுங்கள். பெரியோர்களிடம் பணிவுடன் பேசுங்கள். 4. உண்மையை மட்டும் பேசுங்கள். பொய் சொல்லி தற்காலிகமாக தப்பிக்கலாம், ஆனால் நீண்ட கால அடிப்படையில் அது உங்கள் நற்பெயரை கெடுக்கும். அதே சமயம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உண்மையை சொல்லத் தேவையில்லை என்றால் அமைதியாக இருப்பதே மேல். 5. தற்பெருமை பேசாதீர்கள். உங்கள் திறமையை பற்றி நீங்களே புகழ்ந்து பேசுவது உங்களை பலவீனமாக காட்டும். உங்கள் செயல்கள் பேசட்டும், உங்கள் வாய் அல்ல. சாணக்கியரின் முக்கிய பொன்மொழி: ஒரு பாம்பிற்கு விஷம் இல்லாவிட்டாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாது. அதுபோல ஒருவன் மென்மையானவனாக இருந்தாலும் அவன் தன் பேச்சில் ஒரு அதிகாரத்தையும் உறுதியையும் வைத்திருக்க வேண்டும்.